அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% அளவுக்கு என்னென்னா ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன்ஃபால் என்னென்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 660.90 என்னென்னா இருந்தது. ஸோ இன்றைக்கி 14 அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிமர்ஜர் டேட் என்னென்னா இன்றைக்கி. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண போகிறோம்னா டிமர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் போட்டு இருந்தோம். அதாவது டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிளாகவும் ரெண்டாக என்ன பண்ண போகிறாங்க, பிரிக்க போகிறாங்க. ஸோ அந்த பிரிக்க போகிறதுக்கான டிமர்ஜர் டேட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40% அளவுக்கு என்ன டவுன்ஃபால் ஆகிட்டு, ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி நான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாரெல்லாம் ஒரு டாடா ஷேர் வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளான ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரதி. ஸோ இந்த ஆனந்த் ரஷி பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 13% அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் என்னென்னா மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் இருந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 31% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் என்னென்னா நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரதி இன்னைக்கு கிட்டத்தட்ட 13% அளவுக்குன்னா பாசிட்டிவில் மூவ் ஆகிருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறைய பேருக்கு யாரெல்லாம் கிடைச்சோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30% 35% தான் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லாவே என்னென்னா டெபிட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹை என்னென்னா போயிட்டு, அதாவது 1749 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5% என்ன பண்ணாங்க, இவங்க டவுன்ஃபாலில் போயிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் 1140 ரூபா. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாராவது உங்களுக்கு என்னென்னா இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான தனி வீடியோஸ் போட்டு நம்ம நிறைய என்ன பண்ணியிருந்தோம், இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைரோகேர் டெக்னாலஜியோட ரிசல்ட் அண்ட் போனஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய Q2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 48 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் மே பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 80% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அந்த சேம் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 27 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 48 கோடி என்னென்னா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ்மே அடிஷனலாக கொடுத்துருந்தாங்க. போனஸ் இஷ்யூ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்றது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் என்ன பண்ண போகிறாங்க, போனஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2 ஷேர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் பட் இதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துடும். இதில் அடுத்தா பார்க்க போகிறது லீலா பேலசஸ் Q2 ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ இந்த Q2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 அன்னைக்கு வந்திருந்தது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் 310 கோடி 65 லட்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது என்னென்னா லாஸ்ட் இயர் இது சேம் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 277 கோடியே 15 லட்சம் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எபிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 17% அளவுக்கு என்னென்னா இயர் ஆன் இயரில் என்னென்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் என்னென்னா ட்ரேட் ஆயிருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் சில்வர் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஆல் டைம் அடிச்சுட்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 4-5% வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வந்து என்னன்னா போயிருந்தது. ஸோ அதனால் என்னன்னா இந்த சில்வர் மேக்கிங் கம்பெனியான ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்னிங் ப்ரைஸில் வந்து என்னன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலை நோக்கி என்னன்னா போக ஆரம்பிச்சிருது. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% அளவுக்கு வந்து என்னன்னா ட்ராப் ஆகிட்டு ₹499.80 என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. டாடா மோட்டரில் டிமர்ஜர் நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அதாவது 1:10 என்ற ரேஷியோவில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பிளிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது இவங்களுடைய எக்ஸ் ஸ்பிளிட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க உங்களுக்கு 10 ஷேர் என்னன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 90% ட்ராப் ஆகிட்டு ஒரு ஷேர் தான் இருக்கும். பட் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற 9 ஷேர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 90% அளவுக்கு டவுன்ஃபால் வந்த மாதிரி என்னன்னா உங்களுக்கு கிராஷ் ஆன மாதிரி வந்து நான் காமிச்சிருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். பட் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்கமிங் டேஸில் அந்த ரிமைனிங் இருக்கிற ஷேர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்பிளிட் எதுக்காக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 2-3 ரீசன் இருக்குது. ஸோ இவங்களுடைய லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பெரிய ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ₹1042 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹9,922 அளவுக்கு என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிருந்தது நேற்று. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பராஸ் டிஃபென்ஸ். இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் செக்டரில் இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த கம்பெனி. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பேஸ்டான சிஎல்ஓ இனர்ஷியல் சொல்யூஷன் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு ஏறதுக்கான சான்ஸ் வந்து இன்றைக்கி இருந்தது. ஆயில் இண்டியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆயில் இண்டியா இன்றைக்கி என்னென்னா மார்னிங் ட்ரேடில் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருந்தது. இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூமலிகார் சிலிகுரி ப்ராடக்ட் பைப்லைன் ப்ராஜெக்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீப்கோ NEEPCO இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டதுனால இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சைனில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆயில் இண்டியா வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது HCL டெக்னாலஜி. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட் வந்து என்னென்னா வந்திருந்தது. இதில் போட்டிருக்க கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்துடைய குவார்டர் ரிசல்ட் வந்து எடுத்துக்குவாங்க. அதே சேம் குவார்டருடைய லாஸ்ட் இயர் அவங்க என்ன குவார்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்க கம்பேரிசன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 4235 கோடியில் இருந்து என்னன்னா அது வேணா ஃப்ளாட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.7% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் குவார்டரில் 28,000 கோடியாக இருந்தது, இப்போ 31,900 கோடியாக என்ன பண்ணியிருக்கு மாறி இருக்கு. ஸோ எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ இன் டாலர் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% அளவுக்கு 5.8% அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரியம் டிவிடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ₹12 ஷேர் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு ₹12 வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் என்ன பண்ணுற தனியாக வந்து என்னென்னா ஒரு டிவிடெண்ட் வீடியோ என்ன பண்ணியிருக்கேன் மேக் பண்ணி நான் வந்து போடுறேன். அடுத்து நான் பார்க்க போகிறது ஜஸ்ட் டயல். இவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் வந்து என்ன போயிருக்கு. அதாவது 119 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்டரில் 154 கோடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 6.4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 284 கோடியிலிருந்து 303 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம்மான இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது 113 கோடியிலிருந்து 73 கோடியாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் கார்ஸ் Q2 ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1268 கோடியிலிருந்து 1655 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 35% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஇசி இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 1174 கோடிகள் அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூ ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் 1 இயர் டேட்டா வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய இப்போ இருக்கிற வந்து என்னென்னா ஆர்டர் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆர்டர் வந்து என்னென்னா இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது 5 பைசே கேபிட்டல். இந்த 5 பைசே கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்டு ஆஃப் இந்தியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இந்த 5 பைசா கேபிட்டலோட டைரக்டர் அண்ட் சிஎஃப்ஓ கௌரவ் முஞ்சால் அண்ட் ஃபார்மர் எம்டி அண்ட் சிஇஓ நாராயணன் கந்தகார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயலேஷன் ரிலேட்டடான ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனால் செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோடைய வீடியோ கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.